பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் எல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க. அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்கய்யா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே போடுறீங்க. சாமி சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகிறது, நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும் அதை மட்டும் சிந்தித்து கடவுள்கிட்ட தியானத்தின் மூலமாக கடவுள்கிட்ட அருளை பெறுறதுக்கு தான் கோயிலுக்கு போகணும். மற்றபடி எதை பற்றியும் தேவையில்லாமல் சிந்திக்கிறத அடியோடு விட்டுறணும். நான் எப்போயுமே கோயிலுக்கு போகிறது என்னை பற்றி சிந்திக்கிறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போவேன். இது எனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.